நான் உங்கள் கலையம்மா ட்ரிபிள்யூ ஹோம் ப்ராடக்ட்லேருந்து முருங்கைக்கீரை பொடியில் என்னென்ன செய்யலாம் அப்படின்றத பார்க்கலாம். சாதத்தில் போட்டு கொஞ்சம் நெய் ஊற்றியோ இல்லை நெய் பிடிக்கலன்னா எண்ணெய் ஊற்றி கூட சாப்பிட்டு பாருங்கள், அட்டகாசமாக இருக்கும். இல்லை எனக்கு அது சரியாக வரல அப்படின்னாக்கா தோசையில் கூட நீங்கள் தோசையை ஊற்றி பொடி தோசை மாதிரி ஊற்றி கொடுக்க பிள்ளைங்க சாப்பிடுவாங்க நல்லா. அது கூட இல்லை அப்படின்னா கூட நீங்கள் பொடியை மாவில் போட்டு நல்லா கலந்துட்டு பச்சை கலரில் தோசை மாதிரி ஊற்றி கொடுங்க. பிள்ளைங்களுக்கு வேறு கலரில் இருக்கிற மாதிரி இருந்தாலும் ரொம்ப பிடிக்கும், ஊற்றி கொடுங்க. இல்லைன்னா வானலில் எண்ணெய் ஊற்றிட்டு பொடியை போட்டு இட்லியை கட் பண்ணி அதில் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிங்கன்னா பொடி இட்லி தயாராகிடும். இந்த பொடி இட்லி இதை நல்லா ஃப்ரை பண்ணுங்கள். நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்திங்கனாக்கா எல்லா இடமும் நல்லா வதங்கி இருக்கணும். வதங்கினதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃப்ரை ஆனதுக்கப்புறம் இப்படி இருக்கும். இந்த சமயத்தில் பிள்ளைங்ககிட்ட கொடுத்தீங்கன்னா சூப்பராக சாப்பிடுவாங்க. எந்த பிள்ளைங்களும் வேணான்னு சொல்ல மாட்டாங்க, நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். இல்லை நீ இவ்வளோ மட்டும்தான் செய்ய முடியுமா, வேறு எதுவும் செய்ய முடியாதா அப்படின்னு கேட்டால் சூப்பாகவும் வச்சு பிள்ளைங்களுக்கு கொடுக்கலாம். சூப்பை வச்சுருக்கேன், இவங்க குடிக்கிறாங்க, பாருங்கள் எப்படி இருக்கு. இப்போ முருங்கைக்கீரை சூப் எப்படி இருக்குன்னு கொஞ்சம் சொல்லுங்கள். சூப்பு நல்லாயிருக்கு, டேஸ்ட்டும் கொஞ்சம் பரவாயில்ல. மிளகு, சீரகம், காரம் எல்லாமே கரெக்டாக இருக்குது. நல்லா இருக்குது, குடிச்சிக்கலாம். உடம்புக்கு நல்லா ஹெல்த்தியாக இருக்கும். வாங்கிட்டு குடிச்சு பாருங்கள். நீங்களும் வாங்கி குடிச்சு பாருங்கள், அருமையாக இருக்கும்.